தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது தோழமை சந்திப்பு அப்படின்னு தோழமை கட்சிகளோடு சந்திக்கிறார் முதல்வர் விஜய்ங்கிற தகவல் வந்திருக்கு. ஜூலை 2வது வாரத்தில் கரூருக்கு போகிறார் விஜய். இந்த 2 தகவலுக்குள்ளேயும் பல விஷயங்கள் புதிந்திருக்கு. ஒன்று, கூட்டணி கட்சிகளை சரி செய்கிறது அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு கடைசி வாய்ப்பு, நீங்கள் இனிமேல் உங்களை நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டிய கட்டத்தில் தாவேக்காருக்கு விஜய் இருக்கிறாருங்கிற தகவல். இப்போ கரூருக்கு போகிறதுனால வெறுமனே பாதிக்கப்பட்ட மக்களை மட்டும் சந்திக்க போகிறாரா அல்லது கரூரில் பிரச்சாரம் செய்ய போகிறாரா? கரூரில் பிரச்சாரம் செய்தால் அங்கே யார் வேட்பாளராக இருப்பாங்க? ஆல்ரெடி எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண MR விஜயபாஸ்கர் இருப்பாரா அல்லது அந்த கட்சிக்காக சிறை சென்ற மதியழகன் இருப்பாரா அப்படிங்கிற பல கேள்விகளை சுற்றி இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இதை ஒட்டி பேச வேண்டியது இருக்கு. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அமைச்சரை தாவேக்கா வந்து கைவிட்டுட்டாங்க. அமைச்சர் சரத்குமார் அவரோட விவகாரம் தான் பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா? தகவல் தானே? தகவல் தான், எல்லாமே தகவல் தான். எல்லாமே தகவல். 1ஆம் தேதி போற கூட்டணி தகவல், எல்லாமே தகவல். 2வது வாரமும் தகவல். இதில் என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா வந்து புஷியானந்த் சொல்லிட்டாராம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தலைவர் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு போல் இருக்கு. இத்தனை போராட்டங்கள், இத்தனை எதிர்ப்புகள் வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது உண்மையில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, நடவடிக்கை எடுத்தால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரில விவாதம் தான். இன்னைக்கு அது குறித்து தான் திமுக போன்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பல திமுக தலைவர்கள் கைது பண்ணப்பட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோம். சேகர் பாபு மாதிரி தலைவர்கள்லாம் கைது பண்ணப்பட்டதெல்லாம் பார்த்தோம். நம்ம எல்லாமே ஒற்றை கோரிக்கை தான், இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு தான் வலுவாக போராட்டம்லாம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு அதை கைது பண்ணணும்னு போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணியிருக்காங்களா? கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது மாதிரி தான் யூஸ்வலாக பண்ணுறதானே, போராட்டம் பண்ணுறதா போலீஸ்கார அப்ரூவப்படுத்துவாங்க. அது எல்லா ஆட்சியில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான். அதை தொடர்ந்து இவ்வளோ ப்ரெஷர் வந்துருச்சு. அதாவது விஜய்க்கு இவ்வளோ ப்ரெஷர் வந்து உண்மையிலேயே அந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி தான். எல்லாருமே ஒற்றை கருத்தில் சொல்றது என்ன அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இந்த செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல போதைப் பொருளுக்கு எதிரான அரசு இது, இங்க எந்த தப்புமே நடக்காது, கடந்த திமுக ஆட்சியில தான் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க, திமுக ஆட்சியில நடந்திருந்தாலும் அதற்கு எதிராக போராடி இருக்கிறவங்கள தானே இவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கணும், எம்எல்ஏ சீட் ஆக்கிருக்கணும், அப்படி அமைச்சரவையில் இடம்பெற வச்சிருக்கணும். எந்த அடிப்படையில் இவரை அவங்க இடம் கொடுத்தாங்க? அப்போ உரிய முறையில் அவங்க சோதிக்கலையா? அல்லது அவர் தவறே பண்ணலைன்னா அப்போ நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற தகவல் ஏன் கசிய விடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் குழந்தைக்கு கொடுத்தாருங்க, அதில் என்னங்க தப்பு இருக்கு, இது திமுக தான் தவறா திருச்சி பரப்புது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை குழந்தையை கொடுத்திருந்தா அவர் குழந்தையோடு இருந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கணும். இது வரைக்கும் அப்படி ஒரு படங்கள் வெளியாகல. அல்லது இந்த குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ண அந்த மருத்துவர் யாரு, அவர் பேரையாச்சும் சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷனாச்சும் இருக்கா, அதுவும் சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லைங்கிறப்ப அந்த சந்தேகம் மேலும் மேலும் வலுவடையுது. அவரும் அந்த விவரங்களை வெளியிட மறுக்கிறார். அப்போ இது எதிர்கட்சிகள் கையில் எடுத்து அரசியல் பண்றாங்க. அரசியலுங்கிறத தாண்டி இப்படி ஒரு தவறு இழைத்திருந்தால் அவருக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் இடம் தரலாமா, அவர் வந்து அமைச்சராக இருக்கலாமா, மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கலாமா, அரசு பதவியில் இருக்கலாமாங்கிற பல கேள்விகள் இதை ஒட்டி இருக்கு. இதை வந்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்க அப்படின்னா அப்போ இதைத்தான் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யணும். உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க, தவறாக இருந்தால் அது என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. இப்படி ரெண்டுமே இல்லாம இதுவரைக்கும் முதல்வர் இது குறித்து வாய் திறக்காம இருக்கிறதோட பின்னணி என்ன, ஏன் முதல்வர் விளக்கம் தரல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த நடவடிக்கைக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்னா, ஆதவர்ஜுனா விசஸ் ஆனந்தனுடைய சண்டை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கக்கூடிய எல்லாருமே ஆதவர்ஜுனாவுடைய எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஆனந்தனுடைய ஆதரவாளராக இருக்காங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா இறக்குமதி செய்த கட்சிக்கு உள்ள கொண்டு வந்த யார் மீது இப்படி ஒரு விமர்சனம் வர்றதில்லை. ஆனா விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து ஆனந்தனுடைய தீவிரமான ரசிகர்களா அல்லது தீவிரமான அவருடைய கள பணியாளர்களா இருக்கக்கூடிய எல்லாரும் மீது ஒரு விமர்சனம் வருது. அவங்க எல்லாரும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்படின்னா இதற்கு பின்னாடி இந்த 2 பேருக்கு இடையிலான அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் பார்க்கப்படுது. இப்போ வந்து அடுத்த ஒரு 6 மாதங்கள் இருக்கு இல்லையா இந்த வருடத்துல, இந்த 6 மாதங்கள் முழுக்கமே வந்து விஜய் மீண்டும் பிரச்சாரத்திற்கு திரும்ப போறார். அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன்னா
இடைத்தேர்தல் அறிவிச்சிருவாங்க. ஏற்கனவே 5 தொகுதிகள் 6 தொகுதிகள் இருந்ததா, இன்னைக்கு அதோட 1 கூடிருச்சு. ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால் அந்த கரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது வரும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தொகுதிகள் இடைத்தேர்தல் என்பது வரதுனால சிஎம் விஜய் வந்து மீண்டும் பிரச்சார களத்திற்கு வரலாம். அதைத் தொடர்ந்து ஜூலை 2வது வாரத்தில் கரூர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கரூருக்கு வந்து நீங்க சொன்னது போல விஜயபாஸ்கருக்காக இல்ல பொதுவான ஒரு வேட்பாளருக்காக விஜயபாஸ்கருக்காக பிரச்சாரம் பண்ண போறாரா இல்ல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து சந்திக்க போறாரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க வராது, சந்திக்கணும். ஆனா அந்த அரசியல் எதை நோக்கி போகும்? இப்ப வராரு அப்படின்னா கரூர்ல பிரச்சாரம் பண்றதுதானே அர்த்தம். இப்ப இந்த சம்பவம் நடந்தது போன வருஷம் செப்டம்பர் மாசம், இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் வரப்போகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த கேப்ல தான் முதல்வரால வந்தே பார்க்க முடியுது. வெற்றி பெற்று 1 மாசம் ஆயிடுச்சு. வெற்றி பெற்று உடனே அவர் வந்திருந்தாருன்னா அது வேற. ஆனா வெற்றி பெற்று 1.5 மாசம் கழிச்சு சாவகாசமா தான் வந்து இந்த மக்களை பார்க்க முடியுதுங்கிறது ஒரு விமர்சன பார்வை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப அவங்க இடைத்தேர்தல் இப்ப இன்னைக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றாரு. இதை அடுத்து இப்படி ஒரு தகவல் பரவுது அப்படின்னா, அப்ப 2வது வாரத்துல வராரு, இவர் வந்து முன்னாடியே ராஜினாமா பண்றாரு அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கரையும் தன்வசப்படுத்துறது. அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து கரூர் விவகாரத்துல நேரடியாக எதிர்கருத்து சொல்லலைனாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது குழந்தை இழந்து கதறிய ஒரு தந்தையை பார்த்து ஒரு ஓடி போய் ஆதரவு சொன்னதெல்லாம் வீடியோவா வெளியே வந்துச்சு. அப்ப அதுவுமே இங்க கவனத்தில் பெறக்கூடிய ஒண்ணா மாறும். 2வது இப்ப ராஜினாமா பண்ற எல்லாருக்கும் பதவி மறுபடியும் அதே தொகுதியில போட்டியிட வைக்கிறோங்கிறது பேச்சு கிடையாது. அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அது இது வரைக்குமே அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. அப்போ மதியழகனுக்கு முக்கியத்துவம் தரணும், அவரு ஆல்ரெடி தோத்து போயிருக்காரு, அவருக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறது தான் பிரதானமான ஒரு பார்வையோட பொருளா இருக்கு. பட் இருந்தாலும் மாவட்ட ரீதியில பார்க்கும்போது விஜயபாஸ்கர் தான் செல்வாக்கு மிக்க நபரா இருக்கார். அதனால அவருக்கு தான் மறுபடியும் வாய்ப்புகள் போற மாதிரி பேசுறாங்க. அது உங்க ஏரியாலங்க, இது எங்க ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா நாங்க சொல்றதான் கேட்கணும். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ அந்த 6 மாதங்கள் வந்து தொடர்ந்து பல தேர்தல்கள் வரப்போகுது. இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நடக்க போகுது இல்லையா? இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சவால் மிக்க தேர்தல் தான் சொல்லணும். அமைச்சருடைய பழைய வீடியோ வைரல் ஆகுது இல்லையா? அதுல அவர் பயன்படுத்தின விஷயம் மாத்திரை தான் உண்மையிலேயே அப்படி கொடுத்தாரா அல்லது வேறு ஏதாவதுமா எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரியான சர்ச்சையாங்கிறத தாண்டி இது வந்து தாவேக்கா டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் பண்றாங்க. டேக் டைவர்ஷன் விவேக் போற மாதிரி இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. இந்த சர்ச்சை என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து வரிசையாக டேக் டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் தான் நடக்குது. டேக் டைவர்ஷன் விவேக் போக மாட்டார், விஜய் தான் ஓட்டுவார் பைக். ஆமா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிச்சதா இருக்கலாம், அப்புறம் ஐடி கார்டுல சாதி பெயரை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற சர்ச்சையா இருக்கலாம், அதுக்கப்புறம் இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமாவா இருக்கலாம், அப்புறம் இன்னும் பார்த்தோம்னா கரூர்ல இடைத்தேர்தல் நடக்கிறதா, அதற்காக பிரச்சாரம் பண்ண போகிறாரா, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறாரான்னு திடீர்னு 2வது வாரத்துல முதல்வர் சந்திக்க போகிறான்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம், அப்புறம் தோழமை கட்சிகளோட கூட்டணிகளா இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது எல்லாமே இந்த ஆட்சி எதை சொல்லிட்டு வந்துச்சோ அதற்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப அதை எப்படி டைவர்ட் பண்றதுங்கிறத நோக்கி தான் போகுது. அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சு அவரும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்போ இது வந்து எல்லாத்தையுமே அப்படிதான் பார்க்கணுமா அப்படின்னா, அரசியல்ல எல்லாமும் நடக்கும், ஆனாலும் எதுக்கு அப்புறம் அது நடக்குதுங்கிறத வச்சு நம்ம சில பெஞ்ச் மார்க் செட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கரூர் விவகாரத்துல முதல்வர் மீண்டும் போகிறார், இத்தனை நாள் வராம இந்த செய்தியா மீண்டும் வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது மாணவர்களுக்கு என்இபி அதுலதான் வந்து அதாவது தேசிய கல்விக் கொள்கையில தான் அவங்களுக்கு வந்து ஜாதி பேர்லாம் இடம்பெற மாதிரியான ஸ்கீம் இருக்கு, அதுல அந்த மாதிரியான ஐடி கார்டு இருக்குங்கிற விஷயங்கள் பேசப்பட்ட நேரத்துல இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு, அவர் வந்து அவருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு என்ன சம்பந்தம், அவர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அதிமுக அமைச்சர்ல இருந்தார் அமைச்சரவையில், ஆனா இப்ப சொல்றாருன்னா அதற்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கு, மறுபடியும் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுங்கிறாங்க, எல்லாம் சொல்லிட்டு நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அதுவுமே வந்து பேச பொருளா தான் இங்கே இருக்கு. அப்புறம் அதிமுக வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடைவேளைகள்ல ஒரு எம்எல்ஏ வளர்ந்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்றாரு, தாவேகா பக்கம் போறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்லையா? குறிப்பிட்ட இடைவெளின்னு சொல்றீங்க. ஆமா, ஒட்டுமொத்தமா 1.5 மாசம் தான். 1.5 மாசம் குறிப்பிட்ட இடைவேளை போனா 2-3 நாள் ஒரு வாட்டி அந்த மாதிரி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 6 பேர் வந்துட்டாங்க இல்லையா? இப்போ வந்து 47 இருந்த அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 41 ஆயிருச்சு. இப்போ அடுத்து வர எஸ்பி வேலுமணி வர அவரோட தரப்புக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வந்து போலாமா, மாவட்ட செயலாளர் அது தராம தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் கோச்சுக்கிட்டு போனதை வர சொல்றாங்க.
இப்போ என்ன அப்படின்னா இப்போ 6 பேர் வந்துட்டாங்க இல்லையா, திருச்சி கிழக்கோடு சேர்த்து 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ ஒருவேளை இந்த 7ல் 50% சும்மா வச்சுக்கோமே, 50% வந்து தாவேக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 4 தொகுதி ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தாவேக்கோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா 120. இப்போ 6 பேர் வந்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 பேர் கூட வர வாய்ப்பு இருக்குது. கூட வந்தால் தான் தாவேக்கா வந்து தன்னோட கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்து சட்டமன்றத்தில் உருவாக்க முடியுன்ற மாதிரி ஒரு மூளை போயிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் வந்து எங்கிருந்து வருவாங்க, மீண்டும் அதிமுக இருந்தே வர போறாங்களா இல்ல திமுக எம்எல்ஏக்கள் யாருன்னா வர போறாங்களா அப்படின்ற கேள்வி தான் இப்போ கோட்டை முழுக்க திமுகவிலையும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆனா திமுக அந்த செய்தியை அறிந்த உடனே அவங்கள்ட்ட சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. கடந்த காலம் சில எம்எல்ஏக்களை பார்த்தோம். இப்போ இன்னும் சில முக்கிய நபர்களுக்கு அவங்களை குறி வச்சு வேலை செய்யறதையும் பார்க்குறோம். முக்கிய வாரிசு பிரமுகர் ஒருவருக்கும் காய நகர்த்திட்டு இருக்காங்கிற தகவலும் அங்க அடிபடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு இன்னைய தேதிக்கு 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வைக்கணும், திருச்சி கிழக்கு உட்பட. இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது, நீங்க சொல்ற அந்த 11 டிஜிட் அடையிறதுக்கு. ஆனா அதை தாண்டியும் தேவைப்படும். ஏன்னா நீங்களும் என்ன சொல்றீங்க, 11ல் 50% வந்தா 4, 5 இந்த ரேஞ்ச் வருது அப்படின்னாலும் அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க இன்னும் கூடுதலாக வளைவிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பிருத்திவி, தமிழக அரசியல் வரலாற்றை நான் அப்படிதான் சொல்வேன். ஏன்னா தேர்தல் முடிஞ்சு 1.5 மாசத்துக்குள்ள 7 தொகுதிகள் இடைத்தேர்தலும் வந்ததே கிடையாதுங்க. இடைத்தேர்தல் நல்லது செய்யணும்னு வராங்க, இங்க இருந்து செய்ய முடியாது, விஜய் கட்சியில போய் சேர்ந்தா செய்யலாம். ஓகே தான், அது நீங்க சொல்ற நம்பதே ஆகணும். ஏன்னா இடைத்தேர்தல்னா என்ன, ஒண்ணு வந்து ராஜினாமா பண்ணா வரும், இன்னொன்னு அந்த எம்எல்ஏ வந்து காலமானா அந்த மாதிரி தான் பொதுவா வரும். ஆனா இத்தனை ராஜினாமா கால 1.5 மாசத்துக்குள்ள அப்படின்றது நம்பவே முடியல. அது அதிமுகவுல இருந்து அதிமுக என்ற கட்சியை வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பார்வையோட தான் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சரிவை வந்து அந்த கட்சி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். துண்டு துண்டா போனாலும் இந்த மாதிரி ஒரு சரிவை 1.5 மாசத்துக்குள்ள இவ்வளவு எம்எல்ஏக்கள் இழந்து நின்னது வந்து ஒரு தாங்க முடியாத விஷயம் அதிமுக தொண்டர்களுக்கு. ஏற்கனவே மதிமுகவில இருந்து 2 பேரை வர வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருக்காரு. அதுவும் போட்டு உடச்சிட்டாரு, பொதுவெளியிலே சொல்றாரு. விஜய வந்து அங்கிட்ட பேசினாரு, பொதுவெளியில ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இது தொடர்பாக சந்தேகம் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவங்களே அபிஷியலா பேசுறாங்க. ஒருவேளை வைகோ சொன்னது பொய்யாக இருந்திருந்தால் முதல்வர் அலுவலகத்தில் இருந்தோ அல்லது தாவேக்கா அலுவலகத்தில் இருந்தோ இதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. இது வரைக்கும் வெளியிடல அப்படின்னா அப்போ வைகோ சொல்றதுதான் இந்த நிலைமை வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுதான் வாதிக்க முடியும். நீங்க அதை கடந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜூலை 1ஆம் தேதி தோழமை கட்சிகளுடன் சந்திக்கிறார் முதல்வர் விஜய். ஆமா, ஜூலை 1. அது என்ன விஷயம், ஏன் சந்திக்கிறாரு, யார் யார் தோழமை கட்சிகள் அப்படின்னா விசிக, IUML, இடதுசாரிகள், காங்கிரஸ் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு தோழமை கட்சி, கூட்டணின்னு சொல்லல, தோழமை கட்சி. ஏன்னா இவங்க இன்னும் கூட்டணியில் இருக்கிறோம்னு அவங்க சொல்லல, வெளியில இருந்து ஆதரிக்கிறோம்னு இடதுசாரிகள் சொல்றாங்க. திரும்ப இன்னும் கூட்டணி குறித்து முடிவு பண்ணல, காங்கிரஸ் மட்டும் தான் முடிவு பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ இது ஒரு விஷயம். இன்னொன்னு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்த சட்டமன்றத்துல சைகை காமிச்சார் இல்லையா, முன்னாள் முதல்வரை அவமதிக்கும் நோக்கிலையோ அல்லது விமர்சிக்கும் நோக்கிலையோ இன்றைய முதல்வர் ஒரு சைகை காமிச்சார். அது ரொம்ப தவறானது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஓடம் ஒரு நாள் தண்ணியில ஏறும், தண்ணியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிச்சிருந்துச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் கூட அதை ஒரு விமர்சன பார்வையோட தான் அணுகுனாங்க. விசிக சொல்லவே வேண்டாம், கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. முதல்வரின் மாண்புக்கு இது உகந்ததே கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை விசிக தலைவர் திருமாவளவன் முன் வச்சிருந்தார். இது உள்ளபடியே தாவேக்காவை ரொம்ப டென்ஷன் ஆக்கியிருக்கு. இது என்ன, எங்க கூட ஆதரவுல இருக்கீங்க, எங்க கூட கூட்டணியில் இருக்கீங்க, அப்புறம் இவரை போற்றி பேசாம நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் உங்க நேர்மையா இருக்கிறங்கிற பேர்ல விமர்சனம் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் அது எப்படி மக்கள் வந்து எங்க மேல நல்ல அபிப்பிராயத்தில் இருப்பாங்க? இதற்காகவே உங்களுக்கு நாங்க அமைச்சர்கள் இடம் கொடுத்தோம், இதற்காகவே உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு எங்க தலைவர். கட்சி ஆபீஸா இது வரைக்கும் எந்த சிஎம் ஆச்சும் வந்திருப்பாங்களா? ஆனா எங்க சிஎம் வந்து பார்த்தாரு, இதுதான் நீங்க கொடுக்குற மரியாதையான்னு உள்ளபடியே அவங்கள்ட்ட பேசி ஆத்திரத்தை வெளிப்படுத்துறதாகவும் ஒரு தகவல். அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா முதல்வருடைய சட்டமன்ற செய்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச யாருமே இப்போ வைகோ ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இல்லையா, வைகோ ஒரு விஷயம் போட்டு உடைச்சார் இல்லையா, 2 எம்எல்ஏக்களை வந்து முதல்வரே ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு, ராஜினாமா பண்ணா நானே வந்து பிரச்சாரம் பண்றதா சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா. அதற்கான பதிலடியை இது வரைக்கும் யாரும் பெருசா தரல. இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நாங்க தலையிட்டதுனாலதான் அது வந்து 5ஓட நின்னுச்சு 4ஓட நின்னுச்சு அப்படின்னாங்க. அப்போ அவங்க தலையிட்டல தாவேக்கா விரும்பலையோ? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் சேர்றாருன்னா இவங்க ஒரு பொருட்டா தாவேக்கா மதிக்கலையா அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு என்னன்னா, டெல்லி சிறப்பு பிரதிநிதி வந்து ஜனநாயகன் படத்துல இருக்கிற தயாரிப்பாளர் போட்டிருக்காங்களே,
தமிழரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு திருமாவளவன் கொடுத்த பதில் அது குறித்து பதில் சொல்ல விரும்பல அப்படின்ட்டாரு. இடதுசாரிகள் இன்னும் மௌனமா தான் இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கு. அப்போ காங்கிரஸ் கூட இதுல தனது நிலைப்பாட்டுல ரெண்டும் மாதிரி ஒரு மாதிரி அடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடாது, மக்கள் விரும்புறாங்க, ஆனா செஞ்சிருக்காரு, அவருக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூடகமா இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்தி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்படி கூட்டணி கட்சிகளும் தன்னை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் அடிக்கடி நிலைப்பாடுகள் மாறுறது முதல்வருக்கோ தாவேகாவுக்கோ விருப்பம் இல்லை. அதனால வாங்க நம்ம பேசுவோம், ஒரு ஒத்தி சேர்ந்து ஒரு ஒத்த புள்ளியில இணைந்து செயல்பட முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்கு, வெவ்வேறு கட்சிகளுக்கு ஆள் இருக்காங்க, அழைச்சிட்டு வருவோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்திலும் ஜெயிச்சிருவோம் நம்புறாங்க. அதனாலதான் அந்த இடைத்தேர்தலுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களை நம்பி 5 வருஷம் ஓட்ட முடியாது, அதற்கு நம்ம அப்படி போயிடலாம் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கையா இருக்கு. ஆனா பொறுத்து இருந்தா பார்க்கணும் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிஎம் விஜயோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பெருசா எதிர்க்காதீங்க. ஒருவேளை எதிர்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை கழட்டி விட்டுட்டு நாங்கள் எங்களோட அதிமுக எம்எல்ஏ குதிரைபுரம் பண்ணி எம்எல்ஏகள் இருக்கிறாங்களே அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள தாவேக்கா எம்எல்ஏ மாற்றி அவங்கள அமைச்சரவை பதவி கொடுத்துருவோம். அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ இந்த கூட்டம் ஜூலை 1 நடக்குது இல்லையா, அது விஜய்க்கு தேவையோ உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தேவை. ஆனா கூட்டணி கட்சிகளை கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தா மட்டும்தான் அவங்களோட இருப்பு என்பது உறுதி பண்ணப்படும். அவங்களோட சர்வைவல் அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே வந்து பல கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் இடம் கொடுத்திருக்காரு விஜய். அப்ப அந்த இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விஜய் வாங்குறாங்களோ அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசணும். அப்பதான் விஜய் வந்து அவங்களை கலட்டி விடாம கூட வச்சுக்குவார். அப்போ இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் பெருசா வந்து சிஎம் விஜயோட ஆட்சிக்கு அகைன்ஸ்டா பெருசா பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இப்போ இருக்கு. ஏன்னா எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா எப்ப வேணா கலட்டி விடலாம். திருமா சொல்றது ஆச்சரியமா இருக்கு. திருமான சொல்லுவார் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்பட்டது முதல்வருடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் யாரை விரும்புறாரோ அவரை போடலாங்கிறாரு. ஆனா அது அரசு பதவியாச்சு, அது வந்து எப்படி தனிப்பட்ட விருப்பம் அப்படிலாம் போடலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அவனும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அரசு பதவி இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு தமிழக அரசை டெல்லியில பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில தமிழர் தானே இருக்கணும். ஏன் தமிழ்நாட்டை சேராத ஒருத்தர் இருக்காரு, அப்ப தமிழ்நாட்டுல யாருக்குமே அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிற பல விமர்சனமும் இதுல இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம கூட பேசியிருந்தோம், 108 இடம் வந்திருக்கு, இது வந்து பீப்புள்ஸ் மேண்டேட், மக்களுடைய முடிவு இதுதான், மக்களுடைய விருப்பம் விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான். அது திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு அது கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற விமர்சனத்தை நாமளுமே வச்சிருந்தோம். அதிமுகவிலிருந்து பிரிந்து போய் கலகம் பண்ணி மீண்டும் சேர்ந்திருக்க எஸ்பி வேலுமணி இப்ப பிரிந்து போறவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இது எல்லாமே இதுவா தான் இருக்கு. ஏன் வைகோ கூட அதுதான் கடைசியா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்படி எல்லாருக்கும் இது ஒரு காரணமா இருக்கும் பொழுது இவங்க யாராவது இன்னைக்கு இந்த மீதம் 126 எம்எல்ஏக்கள் திமுக அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, அவங்க எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? பீப்புள்ஸ் மேண்டேட் அவங்களுக்கு இருக்குல்ல, மக்கள் அவங்க விரும்பி இவர் தான் எம்எல்ஏவா வரணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர வைக்கிறது பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரானதா இல்லையா? அப்ப அது குறித்த விமர்சனங்களை ஏன் விசிகா போன்ற கட்சிகள் கூட வைக்க தயங்குது அப்படிங்கறதும் ஒரு விமர்சனமா வச்சா அதான் விஜய் கழட்டி விட்டுருவாரு. அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஏன்னா இப்பதான் சேர்ந்து இருக்காங்க, அமைச்சருடைய பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் வைகோக்கான சிக்கல் இருக்கு. வைகோவுக்கு வந்து திமுக வெளியே வந்துட்டார். ஆனா அந்த கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்க முடியல. அப்போ ஒருவேளை இந்த சிக்கல் வந்து எல்லா கட்சிகளுக்கும் வரலாம். இப்போ விசிகால 1 இயர்ஸ் அமைச்சரா இருக்கார். அதே மாதிரி ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து ஷாஜகான் அமைச்சரா இருக்காரு இல்லையா. இப்போ ஒருவேளை விஜய்க்கு எதிராக பேசி இல்ல விஜய்க்கு எதிராக நாங்க வந்து செயல்பட்டு வந்து வெளியே போறோம்னு சொல்லிட்டு விசிகாவும் ஐயுஎம்எல் முடிவெடுக்கும் போது இந்த 2 கட்சிகளோட எம்எல்ஏக்கள் அமைச்சரா இருக்காங்களே அவங்க முடிவு என்னவா இருக்கும்? நாங்கள் அமைச்சரவை திறந்து நீங்க வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ இதுல பல்வேறு சிக்கல் இருக்கு. ஒன்னு அமைச்சரோட இடம் கொடுத்துட்டாங்க, இடம் கொடுக்காம வெளியில இருந்து ஆதரவு பண்ணா இப்போ நிலைப்பாடு மாத்திக்கலாம். இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்ட்டு கூட்டணி கட்சி நிலைப்பாடு மாற்றும் போது அவங்களுக்கு தான் பெரிய எதிர்ப்பா வருமே ஒழிய அவங்களுக்கு பெருசா ஒரு லாபகரமும் இருக்காது. அதனாலதான் வரக்கூடிய நாட்கள்ல பெருசா எதிர்க்க மாட்டாங்க. அவங்கள தொடர்ந்து அமக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து அமைதியா இருக்கும்படி வரக்கூடிய ஜூலை 1 கூட்டத்தில் வந்து தாவேக்கா சொல்ல வாய்ப்பு இருக்கு அதிகமா. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத செய்தி. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுவும் சோஃபா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான். உடனே அரசியல்ல இருக்கிற அந்த சோஃபாவோட கனெக்ட் ஆயிடாதீங்க. அந்த சோஃபா மாதிரியே இன்னொரு சோஃபா, அதனால வந்த பிரச்சனைகள் என்னடா, கனடாவில் ஒரு இடத்துல வந்து 3 இந்தியர்கள் வந்து ஒரு சோஃபாவை தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க.
யாரு வீசுறா எதுக்கு வீசுறான்னு தெரியாம அந்த வீட்டு முக்கியத்துவம் தெரியாம போச்சு உங்களுக்கு. அது தமிழ்நாட்டுல இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்தியர்கள்ங்கிற அடிப்படையில் வீசிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஒன்னு விரட்டி சென்று மடக்கி பிடித்து அவங்கள இது பண்ணி முறையாக இந்த சோஃபாவை கழிவு மேலாண்மை எங்க எடுத்துட்டு போகணுமோ அங்க எடுத்துட்டு போங்க, கண்ட இடத்துலயும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபைனை போட்டு அனுப்பியிருக்காங்க. இதுல என்னன்னா கனடா அமெரிக்கா அந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்தின பொருட்கள்லாம் அப்படியே ரோட்ல வீசிட்டு போக முடியாது இல்லையா, அதை நம்ம ஆளுங்க அங்க போயிட்டு அப்படி பண்ணிருக்காங்க. இல்ல அது எங்கேயுமே யூஸ் அது எங்கேயுமே போட்டு போக கூடாது, நம்ம பழகிடணும். ஆனா சட்டத்துல அந்த ஊர்ல அப்படி இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் நம்ம ஊர்ல குப்பை தொட்டி வைக்கிறதே பிரச்சனையாச்சு. யார் வீட்டு வாசல்ல குப்பை தொட்டி வைக்கிறதுன்னு தெரியாம குப்பை தொட்டி கடைசியா பார்க் வாசல்ல தான் இருக்கும். எல்லா ஊர்லயும் யாரும் இல்லாத இடத்துல தான் இருக்கும். சோ அந்த ஒரு சிக்கலும் அங்க வந்திருக்கு. சோஃபா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல கனடாவிலையும் சிக்கலா தான் இருக்கு அப்படின்னு இந்த செய்தி நமக்கு சொல்லுது. பேசுவோம் இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.